நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி இட்லிக்கு சாம்பார் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் போட்டு நம்ம வந்து இட்லிக்கு சாம்பார் வைக்கலாம். சுண்டைக்காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வயிற்றில் பூச்சி இருந்தால் வந்து இது பண்ணும், புண்ணு இருந்தாலும் ஆறும். வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க சுண்டைக்காய் வந்து வாரத்தில் 2 முறை எடுத்துக்கினா ரொம்ப நல்லதுங்க. அது எப்படி செய்யலான்னு, துவரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, நம்ம எப்படி சாம்பார் வைப்போம் அதே மாதிரி தாங்க. சுண்டைக்காவை நல்லா பிஞ்சு சுண்டைக்காவை எடுத்து கழுவி போட்டு நல்லா கடைஞ்சிட்டு, நம்ம சாம்பார் எப்படி தாளிப்போம் சிம்பிளாக வெறும் கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சாம்பார் கொட்டி கொஞ்சம் கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா சாம்பார் ரெடி. என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி செம சூப்பராக வந்துச்சுங்க. இட்லி சூப்பராக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அந்த இட்லி ஒரு 4 வச்சுட்டு, கொஞ்சம் என் பையனுக்கு தேங்காய் சட்னியாக ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக கொஞ்சம் தேங்காய் சட்னி செஞ்சேங்க, தாளிக்கல. அதோடு நம்ம வச்ச ஹீரோ சாம்பார், சுண்டைக்காய் சாம்பாருங்க. சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு சுண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது கொடுங்க.